வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு சேலரி பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, சேலரிய எப்படி சேவ் பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு பார்க்க ஒரு பேசிக்கான சென்ஸ் வீடியோ மாரி தெரியலாம். பட் ப்ரிடாமினன்ட்டா இப்போ நெறைய சேலரி எம்ப்ளாயீஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ்ங்கிறத எப்படி ஒரு ஹேபிட்டா ஜெனரேட் பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு சேலரி எம்ப்ளாயா இருந்து மாச கடைசில என் கையில காசே இல்ல. நான் இப்போ வரைக்கும் ப்ரிடாமினன்ட்டா எந்த இதுவுமே சேவ் பண்ணது இல்ல அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ லெட்ஸ் சே இந்த என்டையர் வீடியோலயுமே நான் ஒரு 50,000 சேலரி ஏர்ன் பண்ற பர்சனுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல கால்குலேட் பண்ணியிருப்பேன். உங்க சேலரி என்னவா இருக்கோ அத பேஸ் பண்ணி நீங்க இந்த கால்குலேஷன ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேவிங்ஸ்ங்கிறது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது வந்து மைண்ட் செட்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். எனக்கிட்ட மணி வருது. நான் அத வந்து அந்த மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். பட் மந்த் எண்டுல எனக்கு சேவிங்ஸ் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஒரு ஜெனரல் தம்ப் ரூல் இருக்கு. சேவ் அண்ட் தென் ஸ்பெண்ட். ஸோ பேசிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி போக, மீதி என்ன இருக்கோ அத ஸ்பெண்ட் பண்ணி பழகுங்க. ஸ்பெண்ட் பண்ணி போக மீதி என்ன இருக்கோ நான் அத சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த ஜென்மத்தில கண்டிப்பா நீங்க வந்து சேவ் பண்ண மாட்டீங்க. ஸோ இத வந்து உங்க மைண்ட்ல நல்லாவே ஏத்தி வச்சுக்கோங்க. ஸோ இதில மொத்தம் 2 மெத்தட் சொல்லி தர போறேன். அந்த 2 மெத்தடையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்பவே சிம்பிளரா இருக்கும். 50, 30, 20. செகண்ட் மெத்தட் 6 ஜார் மெத்தட்ங்கிற மாரி சொல்லுவோம். அந்த மெத்தட வந்து பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ 50, 30, 20 பொறுத்தவரைக்கும், ஸோ பேசிக்கா என்னோட 50% ஆஃப் சேலரிய வந்து நான் நீடுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணணும். 30% ஆஃப் சேலரிய வாண்ட்டுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணணும். 20% ஆஃப் சேலரிய நான் மேண்டேட்டரி சேவிங்ஸ்க்காண்டி எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையுமே மாசம் எனக்கு சேலரி கிரெடிட் ஆன உடனேயே, நான் அத ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சிரணும். அந்தந்த பக்கெட்ல உள்ளத அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா சேவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு லைஃப்ப வாழாம போயிறக்கூடாது. அதனால 30% ஆஃப் உங்க சேலரிய நீங்க வாண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இவென்ச்சுவலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நெறைய பேரு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும், நான் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, லைஃப்ல எதையுமே அனுபவிக்காம செத்து போயிருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மைக்குமே லைஃப் பேலன்ஸா வாழவும் செய்யணும். அதே சமயம் ஃபியூச்சருக்கும் நம்ம அப்கமிங் ஜெனரேஷனுக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பொறுத்தவரைக்கும், என்னோட சேலரி ஒரு 50,000 வந்து டேக் ஹோம் இருக்கு அப்டின்னா, என்னோட நீட்ஸ் அதாவது கிராசரீஸ், யுட்டிலிட்டீஸ், பஸ்ஸுல டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம் இது எல்லாத்தையுமே என்னோட நீட்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்றேன். அதாவது என்னோட வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையானது. நான் ஆஃபீஸ் போறதுக்கு தேவையானது. பசங்க படிப்புக்கு தேவையானது. இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீடு. ஸோ, அதில வந்து ஒரு 25,000 வந்து நம்ம எடுத்து வச்சிரணும். ஸோ, வாண்ட் பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 30% வாண்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தபடி, நான் வந்து வீக்கெண்ட் ஃபேமிலிஸோட வெளிய போறேன். ஒரு சின்ன என்டர்டெயின்மென்ட் போறேன். மூவி பார்க்குறேன், ஷாப்பிங் பண்றேன். Netflix, Prime, Amazon சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் அப்டின்னா, அதுக்கு ஒரு 30% எடுத்து வச்சுருங்க. அண்ட் ஃபைனலா சேவிங்ஸுக்கு ஒரு 20%. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். அதில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் பிபிஎஃப் இருக்கணும். அப்புறம் கோல் பேஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் லைக் நான் ஒரு வீடு கட்ட போறேன், ஒரு கார் வாங்க போறேன் அப்டின்னா, அத நம்ம எப்படி சேவ் பண்ணுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த 20% எதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நான் தனித்தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் 20% நம்ம எடுத்து சேவிங்ஸ்ல வச்சிருக்கணுங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் மெத்தட் பொறுத்தவரைக்கும் 6 ஜார் மெத்தட். ஸோ என்னோடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே நான் மொத்தமா என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே நான் மொத்தமா 6 ஜாரா பிரிச்சுக்கிறேன். ஸோ 6 ஜார் மெத்தட் பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து நீடு, செகண்ட் ஜார் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், தேர்ட் ஜார் லாங் டெர்ம் சேவிங்ஸ், ஃபோர்த் ஜார் எஜுகேஷன், ஃபிஃப்த் ஜார் ப்ளே, சிக்ஸ்த் ஜார் கிவ். ஸோ பேசிக்கா என்னோட சேலரியில 55% வந்து நான் நீடுக்கு எடுத்து வைக்கிறேன். அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ நான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு, என்னோட பாயிண்ட் ஆஃப் ரிட்டயர்மெண்ட்ட நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து, என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ ஒரு லெட்ஸ் சே ஒரு 50,000 இருக்கு. ஸோ நான் எந்த வேலையும் பார்க்காம, எனக்கு மாசம் மாசம் நான் ரூ. 50,000 செலவு பண்றதுக்கான காசு என்கிட்ட சேர்த்து வைக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்றது. ஸோ அத நான் எந்த ஏஜ்ல அச்சீவ் பண்ணணுங்கிறத பேஸ் பண்ணிட்டு, நம்ம அதுக்கும் கொஞ்சம் மணி எடுத்து வைக்கணும். லாங் டெர்ம் சேவிங்ஸ். நான் வீடு கட்டணும், குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கு. இந்த மாரி ஐட்டம்ஸ்க்காக ஒரு 10% எடுத்து வைக்கணும். எஜுகேஷன். ஸோ பேசிக்கா
என்னுடைய சொந்த கெரியர் டெவலப்மெண்ட், என்னுடைய சொந்த ஏதோ ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நான் ஒரு சர்டைன் போர்ஷன் ஆஃப் மனி எடுத்து வைக்கணும். நான் இத வெறும் எஜுகேஷன் சொல்ல மாட்டேன். லெட்ஸ் சே நீங்க வந்து ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் குடுக்குறீங்க. உங்க பர்சனல் ஸ்பேஸ்க்காண்டி ஒரு புக் வாங்குறீங்க. இந்த மாரி ஐட்டம்ஸ நீங்க எடுத்து வைக்கலாம் அதுல. அண்ட் ப்ளே. ப்ளேல 10% பேசிக்கா எதுக்கு அப்டின்னா, ஃபேமிலீஸோட வெளிய போறீங்க. வீக்கெண்ட் ஒரு சின்ன டின்னருக்கு போறீங்க. இந்த மாரி ஐட்டம்ஸ்க்காண்டி. கிவ்வுங்கிறது சொசைட்டிலருந்து நம்ம நெறைய விஷயம் நமக்கு சொசைட்டி தருது. சொசைட்டிக்கு நம்ம ஒரு 5% ஆச்சும் குடுக்கணும். சேரிட்டி இந்த மாரி கிஃப்ட்ஸு இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து 5% நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இப்ப என்னுடைய மந்த்லி சேலரி 50,000 இருந்துச்சு அப்டின்னா, என்னுடைய நெசசிட்டீஸ் அதாவது ரென்ட், ஃபுட் பில்ஸுக்கு 50,000 55% எடுத்து வைக்கணும். விச் இஸ் லைக் ₹27,500 நான் எடுத்து வச்சிருக்கணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு எய்தர் நீங்க 2 விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு எஸ்ஐபி இல்ல ஸ்டாக்ஸு. ஸோ எஸ்ஐபி, ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஒரு பெர்சனுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பா ஏற்படுத்தி தரும். மத்த அசெட்ஸ கம்பேர் பண்ணும்போது. அதுல ரிஸ்க்கும் இருக்கு. பட் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு படிப்படியா சொல்லி தரேன். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பொறுத்தவரைக்கும் 10% எடுத்து வைக்கணும். என்னுடைய 50,000ல 10%ங்கிறது 5,000 ஸோ நான் எடுத்து வச்சுட்டேன். லாங் டெர்ம் சேவிங்ஸு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு, அப்புறம் பிக் பர்ச்சேஸ் லைக் நான் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன், அபார்ட்மெண்ட் வாங்கலான்னு இருக்கேன். அந்த மாரி ஐட்டம்க்கு ஒரு 10% ஸோ இட்ஸ் லைக் 5,000 எடுத்து வைக்கணும். ஸோ எஜுகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எஜுகேஷனுங்கிறது வெறும் நான் காலேஜ் ஃபீஸு இந்த மாரி ஐட்டம்ஸ் கிடையாது. செல்ஃப் டெவலப்மென்ட் கோர்சஸு, ஜிம்மு அண்ட் அப்புறம் புக்ஸ் வாங்குறது இந்த மாரி ஐட்டம்க்கு ஒரு 5,000. ஸோ ப்ளே, என்டர்டெயின்மென்ட், டைனிங் அவுட் இந்த மாரி ஐட்டம்ஸ்க்கு ஒரு 5,000 எடுத்து வைக்கிறேன். அண்ட் அதே மாரி சேரிட்டி, கிஃப்ட்ஸ் இந்த மாரி ஐட்டம்க்கு ஒரு 2,500 எடுத்து வைக்கிறேன். அண்ட் இத நீங்க ப்ராப்பரா ஒரு சார்ட் மாரி போட்டு, அந்த சார்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இது எனக்கு எப்படி சார்ட் மாரி போட்டு ஃபாலோ பண்ண தெரியல. இது ஒரு சிம்பிளரான எக்ஸலா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னா, டெம்ப்ளேட்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கான ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அதில நீங்க உங்க மந்த்லி சேலரி போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அது இந்த ஸ்ப்ளிட்ட குடுத்துரும். ஸோ நீங்க மந்த் ஆன் மந்த் அத ட்ராக் பண்ணிட்டு, ஆனுவலா அக்யூமுலேட் பண்ணி செக் பண்ணிறலாம். ஸோ அண்ட் லாஸ்ட் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம நம்ம க்ரோ எக்ஸ்பர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க. டெம்ப்ளேட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கான டெம்ப்ளேட்ட உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே மாதிரி செல்ஃப் டெவலப்மென்ட், மனி சேவிங், மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து நெறையவே உங்களுக்காண்டி லைனப்ஸ்ல இருக்கு. பெல் ஐகான பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.